Hello guys, welcome to Richie Rich YouTube channel. ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம சேனல் லிங்க்ல மென்ஷன் பண்ண இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் புக்கை நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னு தெரிய வந்தது. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் கைஸ். கண்டிப்பாக நான் உங்களுக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக வேல்யூபிள் இன்ஃபர்மேஷனை அந்த புக்கில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். அதை யூஸ் பண்ணி நீங்களும் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்டர்ஸாக மாற என்னோட வாழ்த்துக்கள். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டாபிக் தான். Why the Indian rupee is falling. அதாவது ஏன் இந்திய ரூபாய் தொடர்ந்து கீழே விழுந்துட்டே இருக்கு. இந்திய ரூபாய்ங்கிறது இந்தியாவோட ஒஃபிஷியல் கரன்சியாக கருதப்படுது. இந்தியன் ருப்பி ஐஎன்ஆர், ஐங்கிறது இந்தியன், ஆறுங்கிறது ருப்பி. அதான் இந்தியன் ருப்பி இல்லைனா ஆர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஒரு கண்ட்ரியோட கரன்சி வேல்யூவை எது வச்சு சொல்லுவாங்கன்னா, குளோபல் மார்க்கெட்ஸில் அந்த கரன்சி எந்த மாதிரியான டிமாண்டை ஏற்படுத்துது அப்படிங்கிறத வச்சு தான். சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ இந்தியாவில் இருக்கிற பொருளையோ சர்வீசஸையோ அதர் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்னா இந்தியன் ருப்பியோட வேல்யூ உயரும். இது இந்தியன் ருப்பியோட டிமாண்டை மார்க்கெட்டில் அதிகப்படுத்தும். இது அப்படியே ஆப்போசிட்டில் நடந்தால், அதாவது அதர் கண்ட்ரீஸில் நம்ம சர்வீஸை குறைவாக பயன்படுத்தும் போது வேல்யூ ஆஃப் த ருப்பி கீழே விழும். இந்தியன் ருப்பியோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் குளோபல் மார்க்கெட்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குளோபல் மார்க்கெட்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கிற கரன்சியாக அமெரிக்கன் டாலர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்தியன் ருப்பி யூஎஸ் டாலர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் கம்பேர் பண்ணும்போது யூஎஸ் டாலர்ஸ் தன்னோட பொசிஷனை ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. 1947 ஒரு டாலர் வெறும் 3 ரூபாவாக தான் இருந்தது. பட் சர்க்கம்ஸ்டன்ஷியல் இன்ஸ்டன்சஸ்னால பல வருடங்கள் கடந்து இன்னைக்கு ஒரு யூஎஸ் டாலரோட மதிப்பு 86 ரூபாயா மாறி இருக்கு. இப்போ நீங்க $1 வாங்கணும்னா 86 இந்தியன் ருப்பீஸை கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன் இந்த மாதிரி நிலைமை வந்தது அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது. வாங்க அதை சொல்றேன். இந்தியன் ருப்பி எக்ஸ்சேஞ்ச் ரேட் தொடர்ந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கு. அதுக்கான காரணங்களா சில விஷயத்த சொல்றாங்க. அதுல மெயின் காரணமான ஆயிலோட பிரைஸ் ரொம்ப ஹைல போகும்போது அவுட் சைட் கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து அதை வாங்குறப்ப நாம டாலர்ஸ்ல தான் பே பண்ணணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இந்தியன் ருப்பீஸ் அதிகமாக தேவைப்படுறதுனால ருப்பியோட டிமாண்ட் குறையும். இந்தியன் ருப்பி விழும்போது டாலர்ஸ் வேர்ல்டு ரிசர்வ் கரன்சியாக மாறுது. யுஎஸ் எக்கனாமியும் ஸ்ட்ரென்தனாக இருக்கிறதுனால அங்கே இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் டாலர் கரன்சியை அதிகமாக ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. இந்த ஸ்ட்ரென்த் தான் யுஎஸ் டாலரை மற்ற கரன்சியை விட எக்ஸ்பென்சிவாக அடுத்ததா இந்தியன் ருப்பியை அஃபெக்ட் பண்ணுற ஒரு மேஜர் சேலஞ்ச் என்னன்னா இன்ஃப்ளேஷன் தான். பணவீக்கம்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, 1 லிட்டர் பெட்ரோல் விலை 2014 72 ரூபாவா இருந்தது. பட் இப்போ பெட்ரோல் ரேட் ஆவரேஜா 110 ரூபாவா மாறி இருக்கு. இதுதான் கைஸ் இன்ஃப்ளேஷன்ங்கிறது. இது ஒரு தனி டாபிக். இதை பத்தி இன்னொரு வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம். இந்த இன்ஃப்ளேஷன்னால ருப்பியோட பர்ச்சேசிங் பவர் அஃபெக்ட் ஆகுது. ஆல்சோ குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் காரணங்களால டாலர் இந்தியாக்குள்ள என்டர் ஆகுது. ஸோ அதனாலையும் ருப்பியோட வேல்யூ சரியா ஒரு காரணமா. ரீசெண்டாக நடந்த ரஷ்யா உக்ரைன் வார் கூட இதுக்கு விதிவிலக்கா அமைஞ்சதுன்னே சொல்லலாம். ரஷ்யன் எக்ஸ்போர்ட்ஸ் மற்ற கண்ட்ரீஸ்க்கு ட்ரேட் டெபிசிட்டை ஏற்படுத்தினதுல இந்தியாவும் ஒன்று. அப்போவும் ருப்பி வேல்யூ சரிஞ்சு. ஏன் இந்த டாப்பிக்கை எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம், இந்த ருப்பி வேல்யூ டிப்ரெசியேஷனால இந்தியாவில் இருக்கிற சாதாரண மக்கள் தங்களோட அத்தியாவசிய தேவையான பொருளோட விலை கூட பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. வெளிநாடுகளுக்கு வெக்கேஷன் மற்றும் ஸ்டடீஸ்க்காக போகிற இந்தியன்ஸ் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்க காரணம் இந்தியன் ருப்பியோட வேல்யூ டிப்ரெசியேஷன் தான். நாணயத்தில் எப்படி 2 பக்கம் இருக்குமோ அதே மாதிரி இதில் இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தாலுமே சில நல்ல விஷயங்களும் இருக்க தான் செய்யுது. இந்தியன் ருப்பி கீழே விழுந்தாலும் இந்தியன் எக்கனாமி எந்த பாதிப்பும் இல்லாமல் தொடர்ந்து வளர்ந்து வரும் நாடாகவே கருதப்படுது. ருப்பி வேல்யூ கீழே விழுறதுனால ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதன் காரணமாக வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்க கூடும்னு சொல்கிறாங்க. நம்ம கவர்மெண்ட்டும் மேக்ஸிமம் ருப்பியை கீழே விழாமல் இருக்க ஸ்டெப்ஸ் எடுத்துட்டே. ஓகே கைஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கவும் நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பட்டனை. கைஸ், நாம் இன்வெஸ்டிங் பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காகவே நான் ஸ்பெஷலாக இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஒரு புக் ரெடி பண்ணியிருக்கேன். அமேசானில் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு அதில் ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அமேசான் கிண்டலில் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன்.
அமேசான் கிண்டல் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஆன்லைன்லேயே படிச்சுக்கலாம் guys. இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, பிஸ்னஸில் பார்ட்னர் ஆகுங்க. see you guys. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.